கருத்துக்களை எப்போது மேடையில் எளிய முறையில் எளியவர்களிடம் பேசும் இயக்குனர் பேரரசு அவர்களை நேரம் கருதி சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த பில்டப்பை குறைச்சதுனாலே ஓகே தான். அதுவே நான் பாதி பேசியிருப்பேன். ஒருத்தர் பேசினார், கே ராஜன் சார். நான் காங்கிரஸ் பேச மாட்டேன்ட்டு மொத்தம் பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு நான் யோசிக்க இருக்கும்போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் உதயகுமார் சார் அவர் பேசுனதுக்கப்புறம் நான் என்ன அப்பவே முடிஞ்சு வச்சு எனக்கு சரி நம்ம மூணு காட்டி வச்சிட வேண்டியதான். சிங்காரவேலன் பொறுத்து அவர் டேஷ் பண்ண படத்தை மொக்க பக்கம் சொன்னார்னா எவ்வளோ தைரியம் இருக்கும். நம்மளும் பார்த்து நம்ம கை கட்டி விசில் அடித்து அதை வெட்டி விட மாய்க்கணும். நம்ம எவ்வளோ முட்டாளம்ப. அவர் புத்திசாலியா படத்தை வெட்டி படம் பார்க்க நம்மளாம் முட்டாளாம். நீங்களும் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும். அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்கள் இப்போ விடுங்க. நிறைய பேர் காத்திருக்காங்க. இப்போ கருவாடு கொண்டு வருவீங்கள, அவன் வறுத்துருவாங்க கருவாடை. ஆமாம், நல்ல வேலை எல்லாம் 20 வருஷம் கூட பண்ணிட்டீங்க. நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. பார்ட் 2 இருங்க. நீங்கள் வாங்க, பார்ட் 2 வாங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம். கலைஞானி கமலஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நாயன்னு சொல்லக்கூடாதுன்ட்டாரு. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அப்படி பழகிட்டோமா. கேஹெச்சா ஒரு கேஹெச்சை வச்சுட்டு சிங்காரவேலன் படத்தை அது சும்மா ஓடாது சார். எங்கேயுமே போர் அடிக்கல. எல்லாம் ரசிச்சா. குஷ்பு அப்போ குஷ்பு இட்லிலாம் வந்து ஃபேமஸான டைம். ஆனால் அது ஒரு காரணம். நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். அப்போ அது பாங்க சின்ன வயசில் ஜட்டி போட்டு விட்டீங்களா, அப்புறம் ஓடாது. அதில் போட்டு குழந்தை குஷ்புக்கு ஜட்டி போட்டுப்பாரு. பார்க்கும் பூரா அந்த குழந்தைய பார்க்கல, குஷ்பா பார்த்துட்டான். அப்புறம் வெற்றி அடையாது. நாங்கள் முழுவதும் பார்த்தோம், வரும்போதும் பார்த்தோம், முழுவதும் பார்த்தோம். ஓகே. இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன். அவருடைய பலம் தெரிஞ்சு வச்சு நட்பு தான். என்னை விட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம். நட்பு தான் எப்படியா இருந்தாலும் கூட இருப்பாங்க. உறவுகளும் அப்படி இல்லை. நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க, நல்லா இல்லைன்னா குழி விடுவாங்க. அந்த அளவுக்கு உறவு. இந்த நட்புல நீங்கள் நட்பு தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அடுத்தபடி ஆடியில் நேர் சைடுல வைங்க. அந்தளவுக்கு நட்பு வட்டாரம் கூடணும். ஒரு போராட்டம். ஒரு 25 வருஷமா சினிமா நேசிக்கிறவங்க தான் வரும் சார். இது ஒரு வியாபாரமாக பார்த்தாலோ இல்லை ஒரு மோகமாக பார்த்தாலும் 10 வருஷம் கழிச்சு ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு சினிமா நேசிக்கணும், லவ் பண்ணணும். அதை இங்கே லவ் பண்ணியிருக்கீங்க, லவ் பண்ணால சினிமா கொண்டு வந்துடும் எங்களுக்கு. அப்போ இந்த கதை இப்போ ஒரு இயக்குனர் தன்னோட கதையே இயக்குனார்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது பெரிய விஷயம் இல்லை. தன்னோட கதையில் அவங்க ஊறி போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்களே இயக்கும்பொழுது எந்த பிரச்சனையும் வராது. இன்னொருத்தர் கதையை இயக்கும்போது தான் அது பெரிய விஷயம். ஏன்னா சின்ன பயம் இருக்கும். அந்த கதாசிரியர் என்ன நினச்சி எந்த உணர்வு பூர்வமாக பண்ணியிருக்காரோ அது நமக்கு எடுத்துடக்கூடாது. அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும், பயம் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நாங்கள் என் படம் எல்லாமே நான் தான் கதை. அதனால அது ஒரு சுதந்திரம் இருக்கும். இன்னொருத்தர் கதையை பண்ணுறேன்னா எனக்கு இப்போவே கையில் ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே அது இன்னொருத்தரோட சொத்து. அதை அவன் செதுக்குறங்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரான விஷயம் தான். அப்போ ஒரு கதாசிரியரோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு புடிச்ச கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறோம் வச்சுங்க, எவ்வளவு தில்லு இருக்கணும், எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கணும். கான்ஃபிடன்ட் இது மூல தேவையில்லை. கான்ஃபிடன்ட் மூலதான் அங்கே இருக்க. ஸோ அவர் நினைச்சதை இவர்
பார்க்கணும். அதான் என்ன செய்யணும், ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரொடியூசரு அவர் தான் பணம் போட்டிருக்காரு. இந்த அதை பாருங்க, ப்ரொடியூசர் கதையை கொடுத்துட்டு பணத்தை போட்டு எங்கே இருந்தால் பரவாயில்ல, கோயம்புத்தூர் இருந்தால் பரவாயில்ல, கூடவே இருக்கார். அப்போ ஒரு சீன் எடுக்கும்போது பிடிச்சிட்டு பார்த்துருப்பாரு, இந்த ஆள் மூவி கரெக்டாக எடுக்கணுமான்ட்டு. அது உண்மையிலே இது புது அனுபவம் தான் அவருக்கு, நம்ம மணிமூர்த்திக்கு. அதனால் இங்கேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமாக உட்காந்து யாருன்னா பிடிச்சது தான். நல்லா சிரிச்ச முகமாக ஒரு மினி வினிச்சக்கரவர்த்தி மாதிரி. ஆமாம், சைடில் பார்க்கும்போது அப்படி டக்குன்னு வினிச்சக்கரவர்த்தி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாருமே, ஹீரோ எல்லாருமே, ஹீரோயின் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இருந்து தெரிஞ்சு வச்சு பண்ண நல்லா வந்திருக்குன்ட்டு. நீங்கள் தான் ஓகே. அவர் கதை ஒரு திரைக்கதை. ஆமாம், இங்கே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு. ப்ரொடியூசர் பேசும்போதும் சரி, இயக்குனர் பேசும்போதும் சரி, கதாநாயகன் பேசும்போதும் சரி, கதாநாயகி அனுசுயா, நான் கரெக்டாக பேர் வச்சுட்டேன், வச்சுருக்கேன், நீங்கள் தான் மறந்துட்டியே. எஜமான், என்ன எஜமான்? இல்லை நீ கேட்டதுனால வச்சுட்டு நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நானே மூஞ்சியை பார்த்தேன், நீங்கள் அலாறு சொன்னதுக்கப்புறம் நான் பார்த்தேன். ஏற்கனவே நீங்கள் ரசிச்சிட்டியே, நான் பார்க்கவே இல்லை. என்னடா சின்ன கவுண்டர் பார்த்து ரசிச்சிருக்காரு, அப்போ நல்ல ஹீரோனத்து இருக்கும். ஏன்னா சோனியாவே பம்பரம் விட்டு வருவார். ஆனால் அந்த ரசனா அவர் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நானும் பார்த்தேன், கல்யாணத்தில் இருக்கீங்க அனுசுயா, அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோயின் ஆயிருவீங்க. ஓகே ஓகே, கண்டென்ட் மாறி போச்சு. இங்கே ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துட்டு வெற்றியடைய வைக்கிங்க. நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிஞ்சளவு நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள்கிட்ட விட்டாங்க, ரசிகர்கிட்ட விட்டாங்க.